பராசரர் ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் குழு அட்மின் உயர் திரு சந்திரன் ஐயா அவர்களுக்கும், ஜோதிட சாம்ராட் மரியாதைக்குரிய உயர் திரு திண்டுக்கல் ஹரிகரன் சர்மா ஐயா அவர்களுக்கும், சிம்மநாயகி அன்பு சகோதரி மரியாதைக்குரிய திருமதி மணிமேகலை சகோதரி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய குருமார்கள் அனைவருக்கும், குழுவில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் வடவழி நடராஜன், கோயம்புத்தூரிலிருந்து பேசுகிறேன். மேற்படி 1963 வருடம் பிறந்த இந்த ஆண் ஜாதகருக்கு திருப்பதி போகலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்குது. இவர் ஏற்கனவே 10 ஜோசியர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் 7 பேர் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, 3 பேர் போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அவருக்கு ஒரு குழப்பம் உருவாகி மறுபடியும் ஒரு நல்ல ஒப்பீனியனுக்காக நம்ம குழுவுக்கு பதிவு பண்ணி அதனுடைய விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில் எந்த குழப்பமும் இல்லாமல் நம்ம குழுவில் இருக்கிற மற்ற ஜோதிடர்கள் சொல்கிற கருத்துக்கள் தனக்கு தேவை என்று அவர் முடிவெடுத்து இந்த ஜாதகத்தை இங்கு பதிவிட கொடுத்ததற்கு முதலில் அவருக்கும் பதிவு செய்த குழு அட்மின் திரு சந்திரன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஜாதகத்தில் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஜாதகத்தை பார்த்து ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ஒரு வாடிக்கையாளரோ யாராவது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, அது என்ன மாதிரி கேள்வியாக இருந்தாலும் அது கொஞ்சம் சீரியஸாக அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு தகுந்த முறையில் ஒரு பதில் சொல்லி வழிகாட்ட வேண்டியது ஒவ்வொரு ஜோதிடருடைய கடமை. அதன்படி இவர் இங்கே பதிவு பண்ணி கேள்வி கேட்டிருக்கிறதுக்கு அவருக்கும் ஒரு நன்றி, மற்றவர்களும் ஒரு நன்றி பாராட்டுதல்கள். இவர் பொதுவாக ஜாதக அமைப்பு எப்படி இருந்தாலும், எந்த லக்னம், எந்த ராசி, எந்த திசா புத்தி நடந்தாலும், என்ன வயசு இருந்தாலும் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாதுன்ட்டு எந்த ஜோதிடரும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ, எந்த கோயிலுக்கு போகணும்னு தோணுதோ, பக்கத்துலேயோ தூரமாகவோ எந்த கோயிலாக இருந்தாலும் தாராளமாக சந்தோஷமாக போயிட்டு வரலாம். அந்த இறைவன் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக செய்வார். கோயிலில் இருக்கிற கடவுள் ஒருபோதும் தீமை செய்வது கிடையாது. அந்த வகையில் இந்த ஜாதகர் தாராளமாக திருப்பதி கோயிலுக்கு போகலாம். அப்புறம் ஏன் 7 பேர் வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னா, திருப்பதி அப்படிங்கிறது சந்திரன் ஸ்தலம். சந்திர பகவானுடைய ஆட்சி வீடு கடகம். கடகராசி எந்த லக்னத்துக்கு 3, 6, 8, 12 வருதோ அந்த லக்ன நபர்களும், கடகராசி அதிபதியான சந்திரன் எந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இருக்குதோ அவங்கெல்லாம் திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க கருத்து. ஆனால் உண்மை அது அல்ல. யார் வேணாலும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். சரி, இவருக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் நன்மை நடக்குமா அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இவர் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் 12ஆம் அதிபதி சந்திரன் 8ல் இருக்கிறார். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணும். இந்த விபரீத ராஜயோகம் இவருக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுதான், இதே விபரீத ராஜயோகத்தை கொடுத்த சந்திர பகவான் தான் இவருக்கு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒரு வாத்தியார் கௌரவமான வேலையை கொடுத்து ரிட்டையர்ட் ஆகி அதுக்குண்டான பென்ஷனையும் வாங்குகிற பாக்கியத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு. எப்படி இது அப்படின்னா, 8ஆம் வீட்டிலிருந்து அதே சந்திர பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2, 8 பணபரஸ்தானங்கள். ஒரு பணபரஸ்தானத்திலிருந்து இன்னொரு பணபரஸ்தானத்தை ஒரு கிரகம் பார்த்தா நல்லா தனம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ரூல். இப்போ இவருக்கு 2 வகையில் விபரீத ராஜயோகம் ஒன்று,
பணபரஸ்தானம் வளர்த்தது ஒன்று. 2 வகையில் இந்த சந்திர பகவான் யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த இவ்வளோ நல்ல யோகத்தை கொடுக்குற சந்திர பகவான் வச்சுக்கிட்டு சந்திர பகவான் ஸ்தலமான திருப்பதிக்கு போக வேண்டாம்னு சொல்கிறது அவ்வளவு சரியாக படல. இப்போ இவருக்கு இந்த பணபரஸ்தானம் வேலை செஞ்சது 12ஆம் அதிபதி 8லிருந்து 2 பார்க்குறாரு. 12 அப்படிங்கிறது இறுதி வரை, கடைசி வரை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. கடைசி வரை என்ன அப்படின்னா, இவர் இந்த வேலைக்கு போய் ஆசிரியர் உத்தியோகத்துக்கு போய் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அந்த உத்தியோகத்திலிருந்து சம்பளமும் சலுகைகளும் இப்போ பென்ஷனும் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த சந்திர பகவான் தான் 12ஆம் அதிபதி 8லிருந்து 2 பார்த்து விபரீதையா ராஜயோகம் வேலை செஞ்சுருக்குது, பணபரஸ்தானமும் வேலை செஞ்சுருக்குது. இந்த விபரீத ராஜயோகம் இருக்குன்ட்டு சகோதரி மணிமேகலை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சந்திர பகவான் கரசை கரணத்துக்கு கரணநாதனாக வர்றாரு. கரணநாதன் 8லிருந்து 2 பார்க்கும்போது அப்போ தன வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் கரணநாதன் இருக்கிறாரு. கரசை கரணமாக கரணநாதன் சந்திரன் வரும்போது தனுசு வீடு கெடாமல் இருக்குன்னு, தனுசு வீட்டில் ஒரு சுபர் இருந்ததுன்னா சிறப்பு. அதே மாதிரி கரணநாதன் சந்திரன் நல்ல சுபஸ்தானத்தில் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. இவருக்கு என்னன்னா, அந்த தனுசு வீட்டில் 5ஆம் இடம் ஆகி அதில் சுக்கிர பகவான் செல்வத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் லக்னாதிபதி சூரியன் சாரம் பெற்றிருப்பது மாபெரும் யோகம். அதே மாதிரி அந்த கரணநாதன் 8லிருந்து 2 பணபரஸ்தானத்தையும் பணபரஸ்தானத்தையும் வருமான ஸ்தானத்தையும் பார்க்கறது கூடுதல் சிறப்பு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது யாரை விட இவர் தான் முதல்ல திருப்பதிக்கு போயிட்டு வரணும். சரி, திருப்பதிக்கு எப்போ போகலாம்? இப்போ புரட்டாசி மாதம் நடக்குது. இப்போ திருப்பதிக்கு எப்போ போகலாம் அப்படின்னா, இப்போ சந்திரன் ரேவதி சாரத்தில் இருக்கிறாரு. சந்திரன் மீன ராசியில் இருக்கிறாரு. அப்போ மீன ராசிக்கு சூரியன் வரும்போது, அதாவது பங்குனி மாதத்தில் என்னைக்குன்னா, பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அங்கே திருப்பதியிலிருந்து அவர் திருப்பதி பெருமாளை கும்பிட்டுட்டு வர்றான். இப்போ புரட்டாசி மாதத்தில் நட்சத்திர சதயம் புரட்டாசி. இப்போ ரேவதி முடிஞ்சது. இப்போ ரேவதி இப்போ தான் முடிஞ்சிருக்குது. மறுபடியும் ரேவதி கடைசியில் வருது 31ஆம் தேதி. புரட்டாசி 31ஆம் தேதி ரேவதி வருது. அப்போது அக்டோபர் 17, 2024 அன்னைக்கு புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் வருது. அன்னைக்கு முழு பௌர்ணமி வேறு இருக்குது. புரட்டாசி மாதத்தில் சூரியன் இருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் நேர் எதிரில் சந்திரன் இருப்பார். அந்த அன்னைக்கு செலெக்ஷன் பண்ணி இப்போ புரட்டாசி மாதத்தில் போயிட்டு வரட்டு. கடைசியில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இனி இவர் வருஷம் பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு திருப்பதி போயிட்டு வந்தாருன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவார். யாரை விட இவர் தான் முதல்ல திருப்பதி போயிட்டு வரணும். போயிட்டு வெற்றி மேல் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். போயிட்டு ஏதாவது பண வருமானத்துக்கு என்ன பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஏதாவது தொழில் பண்ணலாமா, வேற எங்கேயாவது வேலைக்கு போகலாமா, ஏதாவது சைட் பிஸ்னஸ் மாதிரி சின்னதாக பண்ணலாமா அப்படின்னு வரும்போது, கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்குன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஏற்கனவே இவர் ஆசிரியராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்குற லெவலுக்கு இப்போ வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த ஆசிரியர் தொழில், டியூஷன் எடுக்கிறது, இது மாதிரி தொழிலையே செஞ்சுட்டு வருஷம் திருப்பதி போயிட்டு வந்தாருன்னா இவர் நிலைமை மேலும் 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 பன்மடங்கு உயரும் என்று சொல்லி
வாழ்த்தி அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.